பகவானே அருள் புரிவாயோட பகவானே வரம் தருவார் மாயாண்டி கதைகள் பாடே மாயாண்டி கதைகள் பாடே மனதில் வந்து அருள் புரிவார் கைலாச வாசலில பூமாதேவி வந்து கேக்கா ஆண்டவா பகவான உயிர் சுமையை குறைச்சிட்டாங்கன்னு கேக்கா அப்ப கேட்கக்கூடிய வேலையில பகவான் சொல்றாரு என்ன சொன்னா நீ பூலோகத்துக்கு போ நான் உயிர் சுமையை குறைச்சிட்டாருன்னு சொல்லி சொல்லுவாரு கைலாசத்துல கணக்கெழுத வள்ளுவரை வரவழைத்து அப்பா வள்ளுவா இந்த நான் படைத்த உலகத்துல பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க கனி இருக்க கனியிலே கனிஞ்ச கனியை மட்டும் உதிரும்படி அடிக்க சொல்லுதாரு பூ அப்படின்னு சொன்னா 40 நாள் கற்பம் பிஞ்சி அப்படின்னு சொன்னா பிறந்த குழந்தை காய் அப்படின்னு சொன்னா 40 வயசுல நடுத்தரவாதி கனி அப்படின்னு சொன்னா 80-90 வயசுக்கார கனியிலேயும் கனிஞ்ச கனி அப்படின்னா 100க்கு மேல உள்ள ஆட்கள் செஞ்சுரி அடிச்ச ஆட்கள் ஆமா அத மட்டும் உதிர்மொழி அடிக்க சொல்றாரு சொன்னார் பூலோகத்துக்கு வெள்ளை யானை மீது வள்ளுவர் அமர்ந்து கொண்டு பூலோகத்துக்கு வாராரு தட்டுதாரு ஒரு தட்டக்கூடிய வேலையில நாரதர் பார்த்தாரு நாரதர் கழகம் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்க கண்டிப்பா நன்மையில முடியும் அப்பா சின்ன பிள்ளைல அங்க வாங்க அப்போ சின்ன பிள்ளைல பூரா கூப்பிட்டு அந்த வெள்ளை யானை மேல வராரு பாரு ஒருத்தன் கிருக்கேன் ஒரே பொய்யா சொல்லிட்டு தெரியுதான் கல்ல கொண்டு இருக்க கூட ஏமாத்தான் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க கல்லும் கட்டியமா பிறகு எரிய சொல்லுதாங்க அப்போ அந்த சின்ன பிள்ளைய பூரா சொன்னதை சொல்லும் கிளிப்பில்ல அப்படியே ஆட்டும் என்று அந்த பிள்ளைய பூரா கல்லையும் கட்டியமா பிறகு எரியுது ஆமா அடித்த அடி தாங்க முடியாம அந்த வள்ளுவரோ அவர் எப்படி படை அடிக்கார் தெரியுமா பூரீர நல்ல நல்ல பறையோ வென்ற பூதீரா ஜோதிரா ஆயோதேரா கணிலையோ கணித வென்று அந்த வள்ளுவரோ அடி தாங்க முடியாம பகவான் அடிக்க சொன்னதை மாத்தி அடிக்காரு பகவான் எப்படி அடிக்க சொன்னாரு அவர் வந்து என்ன சொன்னார் பூதுரை
பிஞ்சு உதுற காய் உதுற கனி உழுத அப்படிலாம் சொல்லாம அடுத்த பதம் மட்டும் உழுதுன்னு சொல்லி அடிச்சுட்டு அப்போ இந்த வள்ளுவரும் மாத்தி மாத்தி அடிக்காரு. அவர் மாத்தி அடித்த நாள் முதலாக பூவுலையும் போகுது, பிஞ்சிலையும் போகுது, காயிலையும் போகுது, கனியிலையும் போகுது, பேதியிலையும் போகுது. அந்த காலத்துல பேதி மட்டும்தான் நோய். அதான் சொல்ல வயசான பொம்பளை போறா, உன்னை பேதியில தூக்கிட்டு போவ அப்படின்னு சொல்லுவா. ஆமா ஆமா அப்படி அடிக்க மாத்தி மாத்தி அடிச்ச உடனே அத்தனையும் போகுது. அடைக்க படைக்க அத்தனை உயிர்களும் போகுது. பூவுல போகுது, பிஞ்சில போகுது. அப்ப அத்தனையும் போகக்கூடிய வேலையில மணவடம் மாப்பிள்ளையும் ஆண்டு போறாரு. மேலத்தூர்ல பெரியாத்தா போனா அம்மா 2 பேரும் பேச்சு துணைக்கு போனோம்ல. அடைக்க படைக்க அத்தனை உயிர்களும் மொத்தமா போன போது அறியாத வண்ணம் தெரியாத காலம். நேத்து முந்தானத்து செத்தாதானே எரிக்கவா பிதைக்கவான்னு தெரியும். ஆமா அப்படி பக்கம் போனா தானே அவனுக்கு தெரியும். ஆமா அப்ப எதுவுமே தெரியாம இருந்த காலத்துல ஊருக்கு ஈசான மூலையில ஒரு மையமா கொண்டு குமிச்சு போட்டிருக்காங்க. அந்த காலத்துல இறந்த பிணங்களை மையம்னு தான் அழைப்பாங்களாம். அப்ப ஊருக்கு ஈசான மூலையில மையமா கொண்டு குமிச்சு போட்டாங்க. அதுக்கு பேரு மாயான களம். அப்போ ஒரு ஆளுக்கு லேசா உடம்பு சரியில்லாம இருந்தா ஒரு ஆள் லேசா கொண்டு தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு பாத்துட்டு வந்துடலாம். ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏமகால தூதை வந்து அதுல ஏறிக்கிடுவாங்க. தூக்கிட்டுலாம் உடனே அதுல ஏறிக்கிடுவான். ஆமா அப்போ ஏறி இருக்கும்போது உயிர் சுமை காட்டிலும் பெணச்சுமை அதிகமா இருக்கு. நம்ம கொண்டு குமிச்சு குமிச்சு போட்டோன்னே உயிர் சுமையை காட்டிலும் பெணச்சுமை 2 மடங்கு அதிகமா இருக்கு. அப்போ பூமாதேவி மறுபடி கைலாசம் வாரா. ஆண்டவா பகவான, நான் உங்ககிட்ட பெணச்சுமையை குறைச்சி தர, உயிர் சுமையை குறைச்சி தர சொன்னேன், குறைச்சி தந்தீங்க. இப்போ உயிர் சுமையை காட்டிலும் 2 மடங்கு பெணச்சுமை அதிகமா இருக்கு. ஆமா அப்படி சொன்ன போது என் அம்மா பார்வதா தேவி, நாள ஒரு காலத்துல நான் பிள்ளையா பிறந்தும் பெணச்சுமையை குறைச்சி தாரேன், மதலையா பிறந்தும் மாயான சொல்லிய காத்து தாரேன், எம்மா நான் சுடலையா பிறந்தும் சுடுகாட்டை காத்து தாரேன்னு சொல்லுறேன். அத யாரு ஒட்டி காட்டிட்டு இருக்கா? பார்வதி ஒட்டி கேக்கா. ஆமா பொம்பளையோட குணமே அதானே. ஆமா பார்வதி ஓரமா ஒளிஞ்சு நின்னு ஒட்டி கேக்கா. அப்போ பகவான் கிட்ட போய் கேக்கா, ஆண்டவா பகவான, நான் உங்ககிட்ட பிள்ளை வரம் கேட்டேன், நீங்க பிள்ளை வரம் தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆமா அது என்ன நியாயம்? ஆண்டவா பகவான, நீர் பிள்ளை ஆக போய் பிறந்திரானா, நான் பிறந்திரானா அப்படி பார்வதா தேவி சொன்ன போது பகவான் சொல்லுதாரு, அம்மா பார்வதி, அன்னைக்கே நீ பிள்ளை வரம் கேட்டலாம், உனக்கு எப்படிப்பட்ட பிள்ளை வேணும் சொல்லி பகவான் கேட்ட போது அப்போ பார்வதி சொல்லுதா, ஆண்டவா பகவான, எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள மன்னா கணவன் எல்லாம் கை கொண்டாங்க எனக்கு எல்லாம் பொத்தியாங்க எனக்கு வேண்டும் ஆண் குழந்தை எனக்கு வேண்டும் எல்லாம் கை கொண்டாங்க மன்னன் எல்லாம் கை கொண்டாங்க மன்னவர் எனக்கு வேண்டும் எல்லாம் கை கொண்டாங்க. அம்மா பார்வதா தேவி,
எண்ணி 8 நாளைக்குள்ள பிள்ளை வர வேணுமா? எண்ணி 8 நாளைக்குள்ள எப்படியா குழந்தை கொடுக்க முடியும்? பூலோகத்துல அதே ஒரு ப்ளவுஸ் தைக்கனாலே 3 நாள் 30 நாள் ஆகுது. எண்ணி 8 நாளைக்குள்ள குழந்தை வர கொடுக்க முடியுமா? ஆமா. என் அம்மா பார்வதி என்ன ஐயா 10 மாதம் 300 நாள் 40 வாரம் கழிஞ்சாதான் ஒரு குழந்தை பிறக்கும். 10 வாரமா? 10 மாதம் 10 மாதம் 300 நாள் 40 வாரம் அப்பதான் ஒரு குழந்தையை பெத்து எடுக்க முடியும். ஆமா. அப்படி பிறந்தாலே அப்படி 10 வாரம் என்ன செய்ய? 10 வாரம் தான் அவருக்கு பிறந்திருக்குமா இருக்கும். 10ஆம் மாசத்துல 10ஆம் வாரத்துல பிறந்திருப்பா. 10ஆம் மாசத்துல பிறந்தேன். அம்மா பார்வதி 10 மாசம் முத்தும் வச்சாலே அந்த குழந்தைக்கு கை இருக்காது கால் இருக்காது, ஏதாவது ஒரு குறையோட தான் பிறக்குமா அம்மா? நீ 8 நாளைக்குள்ள குழந்தை வரேன் கேக்கிய, அதுவும் கணவன் இல்ல கை குழந்தை, ஆளன் இல்ல ஆண் குழந்தை, புருஷன் இல்ல புத்திர பாக்கியம் கேக்கிய. அதெல்லாம் இப்ப பெறலாம். ஆமா. அப்படி சொல்லும் போது அப்போ அம்மா பார்வதா தேவி பூலோக மக்கள் தவம் இருக்கிற மாதிரி நீயும் தவம் இருக்க வேணும் என்று சொல்லி அப்ப எங்க இருக்கணும் தெரியுமா தவம்? ஏன் அம்மா பார்வதா தேவி ஏ கைலாச வாசல் வாசல் கோட்டையில் 1000 மண்டபத்தில் 32 மணிவிளக்கு சுடர்கள் விட்டு எரியும் மணிவிளக்கு முன்னால் மண்டியதும் போட்டு போட்டு அடியாண்டு நின்னையானா குழந்தை கிடைக்கும் பகவானும் சொன்ன போதே அப்படியே ஆட்டும் என்று ஆதிசக்தி பார்வதியா நல்ல நீராடி வாழவர்ண பட்டுடுத்தி பங்கிரி என்னை கேட்டு தலைவாரி சடைகள் பிண்டி பாரிஜாதம் அணிந்தோ சித்துக்குள்ளாரைத்து வைத்த ஏலவர்ண பட்டுடுத்தி அழைத்து வைத்த ஏலவர்ண பட்டுடுத்தி ஆதிசக்தி பார்வதியா இருக்க வேணும் என்று இருக்க வேணும் என்று ராஜாயணி வாராடே அம்பிகை உமையவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பார்வதா தேவியானவளோ தவம் இருக்க வேணும் என்று அவ எப்படி தவச்சாலே அலங்காரம் செய்தா தெரியுமா? சாந்து கொண்டு தலைமேலுகி சாந்து கொண்டு தலைமேலுகி சந்தனத்தால் கோலம் போட்டா சாணி கொண்டு தலைமேலுகி சவ்வாலால கோலம் போட்டா மஞ்சளால கோலம் போட்டா தலைமெழுகி பன்னீரால கோலம் போட்டா பன்னீரால கோலம் போட்டா பார்வதா தேவி ஆனவளும் அவ கோலம் போட்ட இடம் போட்ட பிடித்து வைத்தா பார்வதியா போடுவானா
சசிகலா தேவியானவளோ மூடிய கண்களை திறக்காம அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாத இரட்சகா ஈசா இறைவா என்று கண்களை மூடி ஆழ்ந்த தவத்துல இருக்கா. அப்படி ஆண்டவனாகிய சிவபெருமா அவர் வண்டு போல வடிவங்களை கொண்டு என்ன செய்தார் தெரியுமா? எப்ப தூண்டாத மணி விளக்க சிவபெருமா பெருமான் தோன்றும் போது குழந்தை என்ற மனதில் குட்டி மக பிடிக்காலே சிசு என்ற மனதில் அவன் சேர்த்த மக பிடிக்காலே பிடிக்கும் போது உருளையா முண்டமது ஓடி வந்து தங்க பார்வதியா உழைப்பா மூன்று குழந்தையது இல்ல காலம் இல்லை கண்டு மூக்கு செவியும் இல்லை வாயும் இல்லை முண்டம் போட உருளையா அம்பிகை உமையவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பகவான் மணி விளக்க தூண்டும் போது முத்து போல மூன்று பொறி பார்வதி முந்தானையில விழுது. சிசுன்னு நினைச்சு சேர்த்து பிடிக்கா சேர்ந்து உருளுதும் உண்டாது. குழந்தை நினைச்சு கூட்டி பிடிக்கா அது குழவிக்கல்லா உருளுது. அந்த மொத்தம் மூன்று குழந்தைக்கும் கை இல்ல கால் இல்ல கண்ணு மூக்கு செவியும் இல்ல. கை இருக்கா கைய விடுச்சு தூக்க, காலா இருக்கா காலை விடுச்சு தூக்க, என்னத்தை விடுச்சு தூக்க எனக்கே தெரியலே பகவானே. அப்படி முண்டமா ஊதி வச்ச பலன் போல எது எது எங்க இருக்கணுமோ அதாவது அங்க துப்பரா இல்ல. ஆண்டவா பகவான யாராவது என் பிள்ளைய கேட்டு வந்தா எக்கில உருட்டியா பகவான விட முடியும். அம்மி குழவிக்கு கூட பிடிச்ச இறக்கி அங்கோடி இங்கோடியும் பிடி இருக்கும். அப்படி பார்வதி கேட்ட போது ஆண்டவா பகவான எப்படியா இந்த குழந்தைய உருப்பிடிச்சு தரணும். பகவான் சொல்லுதாரு அம்மா பார்வதி ஆளன் இல்ல ஆண் குழந்தை புருஷன் இல்ல புத்திரன் பகவான் இல்ல கை குழந்தை அதுவும் எண்ணி 8 நாளைக்குள்ள கேட்டலாம் அது இப்படித்தான் இருக்கும். 8 நாளைக்குள்ள குழந்தை கேட்டா 8 நாளைக்குள்ள குழந்தை இப்படிதான் இருக்கும். அது எப்படி கேட்ட புருஷன் இல்லாம கேட்ட புருஷன் இல்லாம அது இப்படிதான் இருக்கும். ஆமா அப்படி பகவான் சொன்ன போது என்ன ஆனாலும் பரவாயில்ல பகவான எனக்கு இந்த குழந்தைய உருப்பிடிக்கணும் என்று சொல்ல. அப்போ உருப்பிடிக்கணும்னா யாரு வரணும்? அவர் பிரம்மனைத்தான் வரவழைத்தார் பிரம்மதேவன் உயிர் கொடுக்க பகவான உயிர் கொடுக்க கையை கால தான் படைத்து கண்ணு மூக்கி செடி படைத்து வாயு நல்ல வயர் படைத்து உருப்பிடித்த வேளையில மூன்று குழந்தையது குவா நல்ல குவா என்று குரல் வாச அப்படி குழந்தை குரலோச போட்ட போது குழந்தை எப்படி
அப்படி குழந்தை குரலோசை போடும்போது ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி வாரி நல்ல கையில நல்ல கையில முத்தமிட்டு நல்ல கையில நல்ல முத்தமிட்டு நல்ல கையிலெடுத்து அவளோட முத்தமிட்டு நல்ல கையிலெடுத்து முத்தமிட்டு தமிழோ வேளையில சக்தி பார்வைக்கு நேர ஓடுதையா உங்க பால் கொடுத்தா மாட்டான் என்று சொல்லி உங்க பால் கொடுத்தா மாட்டான் என்று பசு பால் கறந்து பசு பால் கறந்து இணையாக ஊற்றுவானோ குழந்தை குரலோசை போட்ட போது வாரி கையில் எடுத்தா வலது கண்ண முத்தமிட்டா சேர்த்து கையில் எடுத்து செவிட்டோடு முத்தமிட்டு அப்படி முத்தமிடக்கூடிய வேலையில பார்வதா தேவிக்கு பச்சை நேரம் ஓடி பாலாமிர்தம் சுரக்கு வலது கொங்க பால் கொடுத்தா வளர மாட்டான் என்று சொல்லி இடது கொங்க பால் கொடுத்தா ஈடேற மாட்டான் என்று சொல்லி கைலாசத்துல வாழக்கூடிய காமதேனு அப்படிங்கிற காராம்பசுவை கொண்டு வந்து ஒவ்வொரு மடுக்கும் ஒரு கோட்டை பால் சுரக்குமா ஒரு கோட்டை பால் எவ்வளவு பெரிய பசுவா இருக்கும் ஒரு கோட்டை பால் இருக்கும் அப்ப பெரிய பசுவா இருக்கும் அப்படி மாடுல ஒரு மாடு பிடிச்சு வராங்க ஒரு மாடு நானும் பிடிச்சு வளர்க்கத்தான் போறேன் அப்படி அந்த காராம்பசு பால் கறந்து குழந்தைக்கு சேனையாக ஊட்டி நீர் வாயை திறந்துகிட்டே வரும் மாடு தன்னால ஆமா சொருடா சரி அப்படி குழந்தைய பாலாமிர்தம் கொடுத்து குழந்தை சப்பரமணிய தொட்டில்ல போட்டு அம்பிகையாகப்பட்ட பார்வதா தேவி எப்படி குழந்தைய தாளாட்டுதா தெரியுமா ஆரிரரிராரோ புடியருவா சாதுராடோ
மாம்பழம் தாங்கீரி வயலுக்கு அவரம் போட்டு மாம்பழம் தாங்கீரி வயலுக்கு அவரம் போட்டு தென் பார்த்து அணில் விளக்க அந்த செல்வந்தனால் புத்திரனோ தேர் பூட்டி மேகம் போல மாடு கட்டி தேர் பூட்டி கண்ணு மேகம் போல மாடு கட்டி படியலக்கும் கண்ணே அதிர்ஷ்டமுள்ள புத்திரோ நேரத்தில எப்ப கட்டி உன்ன தோழிட்டா கதிரக்கும் நேரத்தில எப்ப கட்டி உன்ன கையிட்ட மதியத்து வெயிலா எனக்கு மயக்கமும் வராதோ வேலை செய்வேன் வரம்புல போட்டிடுவேன் எப்ப வயலில் வேலை செய்வேன் உன்ன வரம்புல போட்டிடுவேன் நானும் வரம்புக்கு ஏறுமே நீயும் வாய் திறந்து அழுவாயோ அந்த காலத்துல கணவனை வசதி தாளாட்டி இருக்காங்க.